பாண்டியன் பயங்கர கோவமா பேசிட்டு இருக்காரு. எடுத்துட்டு போன நகை, பணம் எல்லாம் எங்க கொண்டு வந்து குடு அப்படின்னு சொல்லிட்டு கதிர கேட்குறாரு. அதுக்கு கதிர் சொல்றாரு, அந்த பணம்லாம் செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன உங்க பணமா என்ன? அது நான் தான் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்தேன். அந்த நகை எல்லாமே நான் தான் எடுத்துட்டு வந்தேன். நீங்க எதுக்காக கேட்டுட்டு இருக்கீங்க? உங்க பணம் இல்லைல்ல. யாராவது ஊர்ல கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க. அவன் என் பையனே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு கதிர் சொல்றாரு. சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. பாத்தியா கோமதி, பாத்தியா அவன் எப்படி பேசிட்டு இருக்கான்னு பாத்தியா? கஷ்டப்பட்டு நான் வளர்த்தா, அவன் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சு நான் கேட்டா, அவன் என்னை எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பேசிட்டாரு. இனிமே அவன் எனக்கு பையனே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஏங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஊர்ல 1000 பேர் 1000 பேசுவாங்க. நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துப்பீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. நீ வீட்ல இருக்க கோமதி, உனக்கு எதுவுமே தெரியாது. நான் தான் வெளிய போறேன். யார் யார் என்னென்ன பேசுறாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு. இங்க பாருங்க, செந்திலுக்கு கல்யாணம் ஆகும்போதும் அப்படிதான் சொன்னீங்க. அவன் என் பையன் இல்லைன்னு சொல்லிட்டு, இப்ப கதிர்க்கும் அப்படிதான் சொல்றீங்க. பையனுங்கள்லாம் விட்டுட்டு நாம 2 பேர் மட்டும் இருந்து என்னங்க பண்ண போறோம்? தப்பு பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, அவங்க தான் நம்ம பசங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. இங்க பாரு கோமதி, நீ பேசுறதெல்லாம் என்னால எடுத்துக்க முடியாது. புரியுதா? என்கிட்ட நீ இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வெளியே கிளம்பி போயிட்டாரு. கோமதி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கதிர் அங்கே நிற்கிறார். அப்படியே கோமதி வராங்க, வந்து பேசுகிறாங்க. கதிர் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா என்ன எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைடா, என்னால் தாண்டா தப்பு. என்னால் தாண்டா நீ இவ்வளோ அவமானப்படுற, அசிங்கப்படுற. நான் தாண்டா கல்யாணம் பண்ணி வச்சேன். நீ அப்பா கிட்ட சொல்லியிருக்கலாம்லடா, அம்மா தான் எல்லாமே பண்ணாங்கன்னு. நீ ஏன்டா அம்மாக்காக இவ்வளோ கஷ்டத்தை தாங்குற? எனக்கு இதெல்லாம் பார்க்கவே முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரும்மா, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டல்ல, அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட நீ பேசாத, சரியா? நான் திட்டு வாங்கினா வாங்கிக்கிறேன், என்னை பற்றி நீ கவலைப்படாத. நீ என்ன தெரியுமா, எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு. சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ அப்பப்போ வந்து என் முன்னாடி நின்றுட்டு இருக்காதம்மா, சொன்னதையே சொல்லிட்டு இருக்காதுன்னா ஒரு மாதிரி ரொம்ப கோபமாக வருது, என் தலையை வெடிச்சிரும் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு கதிர். அதை எல்லாமே ராஜி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கதிருக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. அதை கட் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ பின்னாடி ராஜி நிற்கிறாங்க. நின்றுட்டு அப்படியே பேசுகிறாங்க. அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கதிர். இல்லை, நான் செஞ்சது தப்பு தான். தயவு செய்து நானே போயிட்டு எல்லாருக்கிட்டே சொல்லிட்டோமா, அந்த பணம் நகைலாம் நான் தான் தொலைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ நாள் தான் நீங்கள் திட்டு வாங்கி, உங்களை பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே கதிர் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ பேசவே பேசாத, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ நான் ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். உன் குடும்பத்தோடு எங்களுக்கு சண்டைன்னு தெரிஞ்ச ரோடெல்லாம் சொன்னல, அவன் கெட்டவன் பொறுக்கி பையன்னு, அவன் கூட சுத்தாதன்னு சொன்னல, இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்க? என்னையே உன்னை கல்யாணம் பண்ணிக்க வச்சுட்டு என் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேன். புரியுதா? உன்னை பார்த்தாலே அப்படி கடுப்பாக இருக்குது. என் கண்ணு முன்னாடியே நிற்காத, போயிடு இங்கேருந்து, தயவு செய்து போயிடு, அப்படிங்க நடிச்சுக்கிட்டு நிற்காத போ அப்படின்னு சொல்லிட்டு கதிர் திட்டுறாரு. ராஜி அப்படி நிற்கிறாங்க. போன்னு சொன்னல, அவன் காதில் விழல, போ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. ராஜி அப்படியே அழுதுகிட்டே வராங்க. வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க. மீனா பார்க்குறாங்க, கிட்ட வராங்க. என்னாச்சு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, கொஞ்சம் கூட அவன் யோசிக்கவே மாட்டாங்க யாருமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. என்ன ராஜி சொல்கிற, நீ கொஞ்சம் புரிகிற மாதிரி பேசு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இல்லை, நான் போயிட்டு கதிர்கிட்ட சொன்னேன், நீ கஷ்டப்படாத, நான் தான் பணம் நகை தொலைச்சிட்டேன்னு எல்லாருக்கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவன் என்னை பயங்கரமாக திட்டி அனுப்பிட்டான், போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, பின்ன கோவம் வராமல் என்ன பண்ணும்? நீ என்னப்பா காரியம் பண்ணி வச்சுருக்க? விடு, ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோ, பிரச்சனையை நீ சரி பண்ணுறேன்னு போனால் அந்த பிரச்சனை பெருசாக தான் ஆகும். அமைதியாக விட்டுட்டேன்னா அந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பொறுமையாக இருந்தால் சரியாயிடும். புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி, நான் உனக்கு போய் காஃபி போட்டு கொண்டு வரேன், நான் சூப்பராக காஃபி போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. சரி இரு, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கே போயிடுறாங்க. பாண்டியன் கடையில் இருக்கார். கூட அவங்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அப்போது கடையில் பொருள் வாங்குறதுக்கு வராங்க. வந்தவொடனே சொல்கிறாங்க, எனக்கு முட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கா முட்டைலாம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட தம்பி கேட்குறாரு. சரி, நான் கறிமில்லாம் செய்கிறேன், நீ வாங்கி தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த அக்கா. அதுக்கு ஏன் என்ன வாங்கி தர சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வாயை மூடிட்டு முட்டையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை வாங்கிட்டு போகிறாங்க. இன்னொருத்தர் வராரு. ஐயோ வராரு, இவர் வேறு 1008 கேள்வி கேட்பாரு, நக்கலாக வேற பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட தம்பி அப்படியே பார்த்துட்ருக்காரு. அதே மாதிரி அவர் வராரு. வந்த உடனே கேட்குறாரு, என்னப்பா உங்கள் வீட்டில் கல்யாண சாப்பாடே போட மாட்ட போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்ணே, எனக்கு கல்யாணம் ஆனால் நான் போடுறேன். எனக்கு மட்டும் பொண்ணு பார்த்து கல்யாணம்லாம் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் பத்திரிக்கை கொடுப்பேன், சாப்பாடை உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே, உன்னை யாருப்பா கேட்டா? நான் பாண்டியனோட பையனுக்கு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏண்ணே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே நிறைய பொருள்லாம் வந்திருக்கு, வாங்கிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். எனக்கு வேணாப்பா அதெல்லாம். இல்லைண்ணே, மிளகு வந்திருக்கு, சீரகம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ எனக்கு வேணாப்பா, நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நல்ல வேலை ஒழிஞ்சு போனாருப்பா, ஏதாவது ஒன்று கேட்டு கஷ்டப்படுத்துறதுக்குனே 4 பேர் வருவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட தம்பி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே கோமதி பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. என்னால் தான் என் பையனுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம், நான் தானே அவனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி
ச்சே இன்னைக்கு எவ்வளோ திட்டு வாங்கிட்டுருக்கான். பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பாவையும் எதிர்த்து வேற பேசிட்டான். அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படின்னு.